எப்பயுமே ஆதிஷப்பா 6 மணி 6:30க்குலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நேற்று வீட்டுக்கு வர லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த மழைனால தான். ஃபோன் போட்டு என்னம்மா சாப்பாடு செய்யலான்னு கேட்டதுக்கு, உனக்கு பிடிச்சதா பார்த்துக்கோ, ஈஸியாக பார்த்துக்கோ, அதை மட்டும் சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இவனுங்களை வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். ஈஸியாக என்னடா பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் மைண்டில் வந்தது, சரி பாஸ்தா செய்யலாம் அப்படின்ட்டு. பாஸ்தாவே ஈஸியான ஃபுட்டு தானா, அதுக்கும் மேலே ஈஸியாக குக்கர் பாஸ்தாவை குக்கர்லேயே பண்ணிடலாமா, கடாயெல்லாம் தேவையில்லையா. நான் சொல்லலை, யூடியூப்பில் பார்த்தேன். சரி ஓகே, இன்றைக்கி யூடியூப்பை பார்த்து ஒரு டிஷ்ஷு செஞ்சிடலாம். அதுவும் பாஸ்தாவை குக்கரில் செய்ய போகிறோம். பரவாயில்ல, அவங்க சொல்ல எல்லா மசாலையும் போட்டு இன்றைக்கி சூப்பராக செஞ்சாச்சு. விசில் போட்டு மூடி வச்சதில் வீடு ஃபுல்லாக சூப்பராக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன தான் வீடு ஃபுல்லாக ஸ்மெல் அடித்தாலும் நம்மால் பந்தியில் உட்காந்து பாஸ்தாவில் கையை வச்சு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் தான் நமக்கு நிம்மதியப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே மாமா வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாரு. வந்ததுமே சரின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குஞ்சுங்களோட போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த கேப்பில் குக்கரில் இருக்கிற பாஸ்தாவெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு பிளேட்டில் மாற்றி சாப்பாடுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்பயுமே சாப்பாடு புதுசாக செஞ்சோம் அப்படின்னா மாமாட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவங்க நல்லா இருக்குன்னா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் நல்லா இல்லைன்னா அப்பயே சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு இது கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அது கொஞ்சம் கூட இருந்தது சொல்லிட்டு அன்பாக சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு அவர்கிட்ட வந்து ரொம்பவே பிடிச்சது. என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை. நானும் ஒரு பக்கம் பாஸ்தாவை டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாஸ்தா ஆஹோ ஓஹோ இல்லாமல் ஓகே அந்தளவுக்கு தான் இருந்தது. என்னதான் இருந்தாலும் கடாயில் செஞ்சுருக்கலாம்.